ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் பனங்கிழங்கு புட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு சாப்பிட்டா பரம்பரைக்கு சர்க்கரை வியாதி வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சாப்பிட்றது. இந்த பனங்கிழங்கை நிறைய பேர் சாப்பிட்றதில்ல, பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக இந்த டேஸ்டியான பனங்கிழங்கு புட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிழங்கை எப்படி பயிரிடுறாங்க, எதுலேருந்து இது கிடைக்குதுங்கிற விஷயமும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். வேக வைத்த பனங்கிழங்கு 3, அரை கப் தேங்காய் துருவல், அரை கப் நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ். எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். பனங்கிழங்க நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு தோலோடையே இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணணும். தண்ணி வச்சு உப்பு போட்டு குக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ குக் பண்ண கிழங்கை இந்த மாதிரி மேலே இருக்க தோலை ரிமூவ் பண்ணிடணும். இந்த அடியில் இருக்க கட்டையெல்லாம் கட் பண்ணக்கூடாது, அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதில் இருக்க நாரை ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கிழங்கை எடுத்துகிட்டு இது மேலே சும்மா இப்படி கை வச்சு உரிச்சாலே அதோட நார் வந்துடும் பட்டையாக. இந்த மாதிரி எல்லா கிழங்குலையும் இருக்கிற நாரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இது எடுத்தாலுமே நம்ம துருவி எடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் நார் வரும். எடுக்க எடுக்க நார் வந்துக்கிட்டே இருக்கும், இதுலேருந்து கம்ப்ளீட்டாக போகாது. சப்போஸ் நம்ம வெறுசாக சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா உடச்சி நார் எடுப்போம். இப்போ நம்ம துருவ போகிறதுனால இதை உடைக்காமல் ஃபுல்லாக வச்சு நார் எடுக்கிறோம். இந்த மாதிரி பட்டையாக வந்துடும் எல்லா நாருமே. இந்த கிழங்கை இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் துருவி எடுத்துக்கணும். கொஞ்சம் இருக்கிறதுலே பெரிய ஹோலில் துருவிக்கோங்க, ஏன்னா இது ஸ்டிக்கியாக இருக்கும் கிழங்கு. ஸோ நம்ம ரொம்ப சின்ன இதில் திருவணும்னா கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் பெரிய ஹோல்லே துருவி எடுத்துக்கோங்க. திருவும்போது பார்த்திங்கன்னா எட்ஜில் இந்த மாதிரி நார் திரும்பவும் வரும். ஸோ அந்த நாரையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி கம்ப்ளீட்டாக கிழங்கு ஃபுல்லாக துருவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பிச்சு எடுத்துடணும். துருவி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், ஸ்டிக்கியாக இருக்கும், கையில் ஒட்டும், அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயில் பாதி எடுத்து இந்த கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி மிக்ஸ் பண்ணுறதுனால கிழங்கோட ஸ்டிக்கினஸ் கம்மியாகும். அதுக்கப்புறமா ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், தேங்காய் பேலன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ண நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் தேங்காயும் இது கூட சேர்த்துடலாம். இன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா, வால்நட், டேட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு கீ இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரை, 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதனால் ஒரு முழுமையான டேஸ்ட் கிடைக்கும். அதில் சூப்பரான பனங்கிழங்கு புட்டு ரெடி. இனிமேல் பனங்கிழங்கு பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பனங்கொட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய பனம்பழம் அல்லது பனங்காய், இதை மண்ணுக்கு அடியில் 2 அடி குழி எடுத்து பதியம் போட்டு இதை விளைவிக்கிறாங்க. பதியம் போட்ட பிறகு 3 மாதத்தில் கிழங்கு மண்ணுக்கு அடியில் முளைச்சிருக்கும். நம்ம மண்ணை தோண்டி கிழங்க அறுவடை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அள்ளுங்க.